கம்போசிங்க்கு பாலச்சந்தர் சார், ஜேசுதாஸ், லக்ஷ்மிகாந்த் பேரல் வீட்டில். ஜேசுதாஸ் கர்நாடிக்கில் ஒரு கிங். லக்ஷ்மிகாந்த் சார் கொஞ்சம் வீக் இதில் கர்நாடிக்கில். அவர் கூட ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சுன்னு அவனுக்கு கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. கம்போசிங் ரூமில் இவருக்கு ஒரு பேடை கொடுத்தார் ஜேசுதாஸ்க்கு. அவர் அதில் நோட்ஸ் எழுதிங்க சார் சொன்னால் சரி சார்னா. இவர் பாடுறாரு. லக்ஷ்மிகாந்த் சார் பாடின்னு இருக்காரு. பாலச்சந்தர் சார் உட்காந்துருக்காரு. அதனால் பாட்டெல்லாம் ஓகே. இவர் எழுதுறாரு பாட்டு ஓகே சார், ஓகே ரெக்கார்டிங் போகலாமா, போகலாம். போகும்போது இவர் ரொம்ப நேரம் எழுதிட்டு இருந்தாரு. ஓகே தானே நோட்ஸு கேட்டார். ஓகே சொல்லிட்டு காட்டினா அவர் அங்கே உட்காந்து லக்ஷ்மிகாந்த் ட்ராப் பண்ணி இருந்திருக்காரு. நல்ல ட்ராப் பண்ணுவார். அவர் டிராயிங் பண்ணி லக்ஷ்மிகாந்த் டிராயிங் கொடுத்தாரு. லக்ஷ்மிகாந்த் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். என்ன இவர் நிஜமாவே பாட்டு கேட்டாரா இல்லை என்ன ட்ராப் பண்ணிட்டு இருக்காரு, என்னது புரியல அப்படின்னு அவருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ரெக்கார்டிங் தியேட்டர் போகிறார். ரெக்கார்டிங் தியேட்டர் பார்த்தா ஜேசுதாஸ் சார் ஸ்லோ ஸ்டார்டர். அவர் டக்குன்னு பாயத்திலிருந்து பாட மாட்டார். அவர் கொஞ்சம் அப்படி கெயின் பண்ணுவார். கொஞ்சம் அவருக்கு வார்ம் அப் ஆனோம். இவரா லக்ஷ்மிகாந்த் நானும் அனந்த் சாருங்கிற பாட சொல்லி மூ கோல்கே கானே கேலி போலோ அப்படிங்கிறாரு அவர். நாங்களும் போய் சார் பாடலாம் சார், நீங்கள் தைரியமாக ஓப்பனா அப்படின்னாரு. இவர் பாடுறாரு, அவர் பாடவே மாட்டேங்கிறாரு. ஃபுல் ட்ராக் ஓடுது, இவர் பாட மாட்டேங்கிறாரு. ரொம்ப லக்ஷ்மி டென்ஷன் ஆகி என்னடா பாட மாட்டாரா அப்படி திட்டும் போது ரெடின்னு இறங்கி அந்த உள்ளேருந்து அப்பா பாடலாம் பாடினா அப்படி பாடினார். ஸோ ஃபேபுலஸாக இருக்கும் அந்த வாய்ஸும் அவரோட அந்த சிங்கிங்கும். அந்த கர்நாடிக் அந்த இந்துஸ்தானி சாங்கை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாடிட்டார், கிளாசிக்கல் சாங். ஆனால் லக்ஷ்மிகாந்த் சார் ஈகோ. ஃபர்ஸ்ட் டேக் ஓகே சொல்ல அவருக்கு மனசு வரல. பேரலால் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டார். என்னடா அது இவர் நல்லா இருக்கு, இவர் ஒன் மோர் சொல்கிறாரு. ஜெயசா சங்கீதம் வந்துட்டார். பை ஒன் மோர் இஸ் வெரி நைஸ் அப்படின்னாரு. பேரல்லாம் அச்சாஹேனார். லக்ஷ்மி நல்லா இருக்குங்கிறார் அவர். இல்லை ஒன் மோர். அப்போ பக்கத்தில் ஆனந்த் பக்ஷி சார் வீடு லிரிக் ரைட்டர், அவர் வந்தார். லக்ஷ்மி கேட்குறாரு எப்படி பாட்டு கேளுன்னு. அவருக்கு இந்த நடந்த கூத்து தெரியாத. அவர் பாட்டு கேட்டு பாத் அச்சா லக்ஷ்மிகாந்த் பாத் அச்சான்ட்டார் அவர். இவர் இப்போ கன்ஃபியூஸ் ஆகிட்டார். என்னடா இவர் பாட்டுக்கு இவங்களும் நல்லா இருக்கு சொல்லிட்டாரு. என்ன நிஜமாவே சூப்பராக பாடினார். இப்போ லக்ஷ்மிகாந்த் ஆகிட்டு அப்புறமா லக்ஷ்மிகாந்த் வேறு வழி இல்லாமல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வெளியில் கீழே வர நானும் அனந்த் சார், ஜேசுதாஸ் ஒரே வண்டியில் போகிறோம். பாலச்சந்தர் சார் பிரமாதம் பாட்டு கேட்டுட்டு சூப்பர் சொல்லிட்டு அவர் பாட்டு ஹோட்டல் போயிட்டார். நானும் ஜேசுதாஸ் சாரும் வரன் சார் அவரோட வண்டியில் போகிறோம். அப்போ சொல்கிறாரு அனந்து, நம்ம கர்நாடிக்கில் ஊறிட்டோம். கிளாசிக்கல் சாங் நமக்கு பழக்கம். நம்ம லேர்ன்ட் அண்ட் கம் த ஹார்ட். அவனுக்கே பாட தெரியல கரெக்டாக, நம்மளை பாட சொல்கிறானே அவன் அப்படின்னு ஜோக் அடிக்கிறாரு. அப்புறம் எனக்கு சொல்ல, இன்னைக்கு ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் கிஷோர் குமார், முகமது ரஃபில் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு நான் பாலு எல்லாம் தேவைப்படுறது. ஆனால் அந்த ஈகோ பாரு, அவரை ஸ்டாப் பண்ணுறது அவரை அப்படிங்கிறாரு. இந்த பாட்டு நேற்றுக்கு தான் நான் ஜவுஷாதுக்கு தான்சேனுக்கு பாட்டு பாடினேன். அந்த பாட்டு அந்த ஆள் கம்போஸ் பண்ணது அது அது ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல். இவங்கெல்லாம் ஒரு கிளாசிக்கலுக்கு செமி கிளாசிக்கல் போட்டுட்டு இவ்வளோ டென்ஷன் ஆகிறாங்க இப்படி சொல்லி ஒரு சொல்கிறார். ஆனால் அவர் சொல்கிற விதம் விளையாட்டாக இருக்கும். அவர் கொஞ்சம் சில பேருக்கு கஷ்டப்படுவாங்க என்னடா இப்படி பேசுகிறாருன்னு. பட் ட்ரூலி வாட் யூ ஆர் சேயிங் இஸ் கரெக்ட், பிகாஸ் த ஜீனியஸ் ஆஃப் ஜேசுதாஸ் இஸ் அன்பிலீவபிள்.